ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது பேட் லக்கா இல்லை மார்க்கெட் அமௌண்ட் டார்கெட் பண்ணுதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே இங்கே தான் லிக்விடிட்டி அப்படின்னு ஒரு பெரிய ரோல் ப்ளே ஆகுது. மார்க்கெட் மூவ் ஆகணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் ஆர்டர்ஸ் வேணும். பிக் பிளேயர்ஸ் எல்லாமே பை அண்ட் செல் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? லிக்விடிட்டி எங்கிருந்து வருது அப்படின்னா ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸ்ல தான் வருது. இதுதான் உண்மை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் நடந்த உடனே என்ட்ரி கொடுப்பாங்க ரீட்டைலர்ஸ். அங்கே ஒரு சின்ன ப்ரைஸ் ட்ராப் நடந்தால் கூட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். இங்கே தான் லோவர் லெவலில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பிக் பிளேயர்ஸ் என்ட்ரி கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக் அவுட் நடந்த உடனே என்ட்ரி கொடுக்காம ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கேண்டல்ஸ்க்கு வெயிட் பண்ணணும். ரீடெஸ்ட் நடக்குதான்னு பார்க்கறதுக்காக ஒரு 2-3 கேண்டல்ஸ் வெயிட் பண்ணணும். 10 to 15 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் வெயிட் பண்ணிட்டு வால்யூம் அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பிரேக் அவுட்டை நீங்கள் டிசைட் பண்ணணும். ஓகே, பிரேக் அவுட் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம் டிசைட் பண்ணணும். மார்க்கெட்டு எப்பவுமே லிக்விடிட்டியே தேடும். அது ரீட்டைலர்ஸோ எஃப்ஐஐயோ இன்ஸ்டிடியூஷன்ஸோ யார் ட்ரேட் பண்ணுறாங்க மார்க்கெட்டு தெரியாது. லிக்விடிட்டி எங்கே இருக்கோ அதை மார்க்கெட் பஸ் தேடும். அப்போ மார்க்கெட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் ஆகுது. ரீட்டைலர்ஸ் எமோஷன் பேஸ் பண்ணி மூவ் பண்ணுறாங்க. எமோஷனை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு ப்ராப்பர் செட்டப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஒரு லாங் ரன்னில் ப்ராஃபிட்டோட சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.